பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் குடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் பெரிய ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கேன் எனிபடி கெஸ்? குட் நியூஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஆல் ஆஃப் யூ. வாட் வில் பி த குட் நியூஸ்? குட் நியூஸ் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுறீங்களா யாராவது? இன்னையோட கிளாஸ் முடிய போதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கெஸ்மே இல்லையா? ஓகே, யாபேஸ் மட்டும் சொல்லியிருக்கார். வி ஆர் கம்ப்ளீட்டிங் பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக், நெக்ஸ்ட் வில் பிளான் டு லேர்ன் சாங்ஸ். அதுவாக தான் இருக்குமா? வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா? ஓகே, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டார் யாபேஸ். அதுதான் ஒரு கிரேட் குட் நியூஸ். யா, ஸோ இந்த ட்ரை கிராமர் இல்லை ட்ரை சிலபஸ் இல்லை ட்ரை தியரி எதுக்கு படிக்கணுன்னே தெரியாமல் சில விஷயம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ், அதாவது இந்த ட்ரை தியரி, அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எங்கே சி வரும், எங்கே டி வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரையாக நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் கிளாஸ். இதோடு இன்றைக்கி அப்புறமேட்டு நம்ம சாங் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இனிமேட்டு லேர்ன் பண்ணுறது கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது. எதுக்கு படிக்கணுன்னே தெரியாமல் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் அந்த கஷ்டமாக இருக்குது இல்லை டஃப்பாக இருக்குது, டிஃபிகல்ட்டி அது இருக்கலாம். லேர்ன் பண்ணும்பொழுது அது நார்மலாகவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாங்லாம் படிக்கும்பொழுது கஷ்டமும் இருக்கும், அதே நேரம் ஒரு சாங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு இருக்கும். ஸோ அதனால் சியர்ஸ். ஓகே, உங்களுடைய அட்டெண்டன்ஸுக்கு பேரும் ரோல் நம்பரும் போடாதவங்க டைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. ஸோ அதே போல் கிளாஸஸ் இப்போ எல்லாருக்கும் ஒரே என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் போகிற மாதிரி ஸ்பீடில் இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறோம். 5 months அப்படிங்கிறது ஏன்னா ஓவராலாக நம்ம கவர் பண்ணுறது 5 months கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் லாஸ்ட் வீக் கூட கொஞ்சம் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. கொஞ்சம் பெரியவங்களுக்கு கூட பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நானும் ஒரு ஐடியா யோசித்து வச்சுருக்கிறேன். ஜோம் பண்ணுங்கள். நம்ம ஜே ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் ஸ்லோவாக ஒரு கிளாஸ் தேங்க்யூ மோசஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். வீடியோ ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, ஆடியோ ஆகிட்டுருக்கு. ஓகே, நல்லது. ஸோ நம்ம ஜே ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் லெசன் எடுக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக. ஸோ அதில்ன்றப்ப நமக்கு என்ன ஆகுன்னா, யூடியூப்லேயே நம்ம டைரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப எல்லோரும் கலந்து கொள்ளலாம். அதாவது குரூப்பில் இல்லாதவங்களும், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாதவங்களும் நிறைய பேர் வரலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அதில் கமெண்ட் தான் பண்ண முடியும், ஆடியோ உங்களுக்கு பேச முடியாது. ஸோ கமெண்ட்டில் பண்ணும்பொழுது நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, அசைன்மெண்ட் அனுப்பி பார்க்குறது, இதுக்கு நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பேட்சை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரியா? ஸோ மைண்டில் வச்சுருக்கேன், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் சித்தமானால் நம்ம ஜே ஜெனரேஷனில் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் ஸ்லோவாக நிறையா போட்டு திணிக்காமல் ஜஸ்ட் நம்ம ஸ்லோவாக கற்றுக்கலாம். ஸோ சப்போஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கிளாஸஸ் போடும்போது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் டம்ப் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக கற்றுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ மைண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் ஜோம் பண்ணுங்கள், கர்த்தர் சித்தமாக அதை நம்ம செய்யலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கான லெசன்ஸ் கூட நம்ம கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக அப்பா நாங்கள் இந்த வேலை ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கீபோர்டை கற்றுக்கொண்டு எங்களுடைய சபையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது இசைத்து மகிழ்ச்சியோடு உம்முடைய பாட, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க
தகப்பனை கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சில காரியங்களை தியானிச்சுட்டு கொண்டு வருகிறோம். ஸோ எப்பொழுதும் போல் நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானம் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்முடைய இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு சிஸ்டர் ஷீலா நம்ம திறக்கிறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே தேவனை எப்படி எந்தெந்த விதத்திலே தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் வந்து முதலாவதாக மனிதர்களோடு பேசும் பொழுது அவர்களோடு ஏதேன் தோட்டத்திலேயே வந்து பேசினார் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அவர்கள் பலிபீடம், தோப்பு, அதே நேரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தை கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறதான ஆசை தாவீதுக்கு இருந்தது. ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அப்போது தேவன் அனுமதி கொடுக்காததற்கு அவர் ஒரு காரணத்தையும் அந்த நாளிலே சொன்னார். அதை புரிந்து கொண்ட தாவீது தேவன் அனுமதிக்காத காரியத்தை, இது நல்ல காரியம், நான் தேவனுக்காக செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதான காரியம், ஆனாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நான் அதை செய்ய விரும்பவில்லை என்று சொல்லி அவர் அப்படியே அதை கைவிட்டு விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு தேவையான ஒரு சில காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஆலயத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான இடத்தை குறித்து நாம் 2 சாமுவேல் 24 அதிகாரம், 2 நாளாகமும் 3 அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் வாசிக்கும் பொழுது அங்கே சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார், தேவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த ஆலயத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், எந்த இடத்திலே ஆலயத்தை கட்டினார்களோ, தேவாலயத்தை கட்டினார்களோ, அந்த இடத்தை எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை இந்த 2 அதிகாரங்களையும் நாம் வாசித்தால் அது புரிந்து கொள்ள முடியும். தாவீது எண்ணிக்கை, மக்களை தொகையிடுகிறார். மக்களை தொகையிட வேண்டாம் என்பது தான் அங்கே தேவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி யோவாப் படைத்தலைவன் வந்து சொல்லுகிறார். ஆனால் தாவீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எண்ணிக்கை தொகையிடுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய கோபம் மூண்டது. ஆகையினாலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்போது ஆண்டவர் வந்து ஒரு 3 ஆப்ஷன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறார். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள சொல், அது கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த 3ல் எதையுமே அவரால் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் 3 நாட்கள், 3 மாதம், 3 வருஷம், 3 நாள் கொள்ளை நோய், 3 மாதம் வந்து பகைஞர்கள் வந்து அவர்களை துரத்துவது, 3 வருஷம் பஞ்சம். இதில் எதையாவது தெரிந்து கொள்ளுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு இதில் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது, நான் புத்தியினமாக செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் விழுகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆனால் ஆண்டவராகவே கொள்ளை நோயை அனுப்புகிறார். அதிலே 72,000 பேர் இறந்து போனார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் தாவீது போய் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். அப்போது கடைசியாக அந்த தேவதூதன் வந்து நின்ற இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அர்வனாவின் களம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த இடத்துல தேவனுக்கு பலியிட்டான். அந்த இடத்தையே தான் தேவாலயம் கட்டுகிறதற்கும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அப்போது இன்றைக்கும் கூட நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். அன்றைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு பர்மிஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த இடம் தேவ ஆலயம், அங்கே வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பலி செலுத்துறதற்கான இடம் எல்லாமே இருந்தது. அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு இடம்தான் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் வேறு எங்கும் என்ன பண்ண முடியாது, இன்னொரு தேவாலயத்தை கட்ட முடியாது.
அந்த ஒரு தேவாலயம் தான் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும், அந்த ஒரு தேவாலயம் தான். அவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அங்கே தான் வந்து அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். எல்லா காரியமும் நடந்தது. அதுவும் ஒரு 3 பண்டிகைகளுக்கு அவர்கள் கட்டாயமாக, விசேஷமாக ஆண்கள் கட்டாயமாக இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கட்டளையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி இருக்கிறதா அப்படின்னா இல்லை. நமக்கு எந்த ஒரு இடமும் புனித ஸ்தலமாக, அல்லது இந்த இடத்துல தான் தேவன் வாசம் பண்ணுகிறார், அங்கே வந்து தான் நம்ம தொழுது கொள்ளணும், அங்கே வந்து தான் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்றது நமக்கு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களுக்கு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு எப்போல்லாம் தோன்றுகிறதோ அப்போல்லாம் பழைய ஏற்பாட்டின்படி தேவாலயம் இதுதான் தேவன் தங்கும் ஸ்தலம், இங்கே தேவன் வந்து தங்கி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு எப்போல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் தேவ ஆலயத்திற்கு பிற்பாடு நம்ம அந்த தேவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு தேவன் சொல்லுகிறது நாம் தான் ஆலயம். எப்பொழுதெல்லாம் நமக்கு வேணுமோ அப்பொழுதெல்லாம் இந்த காரியத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, அதற்கு முன்பதாக நம்ம இந்த தேவாலயத்திலேயே ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். தேவாலயம் கட்டுகிறதற்கு ஒரு இடம் நியமிக்கப்பட்டது. தேவாலயம் கட்டணும்னு நினச்ச ஒரு மனுஷனை தேவன் வேண்டான்னு சொல்கிறாரு, அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம் கூடி வருகிறதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். ஒரு இடத்தை ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் போய் எல்லாரும் கூடி வர முடியாது அப்படின்றதற்காக, ஒரு சில காரணங்களுக்காக நாம் பொதுவான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம். ஆனால் அந்த இடத்தை நாம் எப்படியெல்லாம் கட்டுகிறோம்? இல்லை நான் ஆசைப்பட்டுட்டேன் அதனால் கட்டியே தீரணும், இல்லை இப்படி தான் அப்படி என்று சொல்லி கட்டுகிறோமா? அல்லது நான் கடந்த நாட்களிலே ஒருவர் சொல்ல கேட்டேன், என்ன அப்படின்னு சொன்னால், நாம் கூடி வருகிற இடம், நாம் தேவனை ஆராதிக்கிற இடம், தொழுது கொள்ளுகிற இடம், அது ஒரு வாடகை இடமாக இருக்கவே கூடாது, நம்ம சொந்தமான இடமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரியானதா, உண்மையானதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு இடம் என்று சொல்லி எந்த ஒரு இடத்தையும் ஆண்டவர் நியமிக்கலை, கொடுக்கலை. நீங்கள் எல்லாரும் இங்கே தான் தொழுது கொள்ளணும், ஏனென்றால் இங்கே தான் நான் வாசம் பண்ணுகிறேன், இதை என்னுடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எந்த ஒரு இடத்தையுமே நமக்கு கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்போது சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் இருக்கிறது. இந்த மக்கள் எல்லாரும் அந்த தேவாலயத்து மேலே மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் இங்கே இருக்குது, ஆகையினால எந்த ஒரு சத்துருவும் எங்களை அழிக்க முடியாது என்கிறதான அளவிற்கு அவர்களுடைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ தவறு செய்யும் பொழுது, நீ எனக்கு விரோதமாக காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாக நான் இந்த இடத்தையும் அழிப்பேன் அப்படின்றதற்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அப்பொழுது மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து துரோகின்னு சொன்னாங்க, விரோதின்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் தேவன் அதை செய்தார். பாபிலோனிய ராஜா அதை தீக்கிரையாக்கி போட்டான் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு அவர்கள் திரும்பி செருபாபேலுனுடைய தலைமையிலே அவர்கள் வந்த பொழுது மறுபடியுமாக ஆலயத்தை கட்டினார்கள். ஏனென்றால் தேவன் அதை செய்யும்படியாக சொன்னார். தீர்க்கதரிசி ஆகாய் மூலமாக அதற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதையெல்லாம் நம்ம வாசிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கோரேஸ் ராஜாவையே ஆண்டவர் தன்னுடைய மேய்ப்பனாக தெரிந்து கொண்டு அவன் ஆலயம் கட்டுகிறதற்கான உதவிகளை செய்யும்படியாக அங்கே தேவன் காரியங்களை நடப்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் கூடி வருகிறதற்கு தான், தேவன் தங்கும் இடம் இல்லை, நாம் கூடி வருகிறதற்காகத்தான் ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறோம், அங்கே ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம். அதை கூட நாம் எப்படி கட்டுகிறோம் என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ செருபாபேலினுடைய தலைமையிலே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த காரியங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுவும் அழிக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது கிபி 70 தீத்துராயனால் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போது தேவாலயம் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் அது
வேண்டாம், இனி நான் ஒரு இடத்திலே தங்கு போகிறது கிடையாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது தேவாலயம் இப்போ அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தேவாலயம் என்று சொல்லி ஒன்று இல்லை. நாம் ஒரு இடத்திற்குத்தான் வந்து சேர வேண்டும் என்று சொல்லப்படுகிற கட்டளையும் நமக்கு இல்லை. ஆகையினாலே நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க வேண்டும், எங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தியானிப்போம், சிந்திப்போம், வேதத்தை வாசிப்போம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, சொல்ல வார்த்தை கேட்டோம், தொடர்ந்து சிந்திங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி கூட கிளாஸுக்கு நம்ம போகலாம். கிளாஸ் அஜெண்டா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறது மைனர் கார்டு ப்ரோக்ரஷன். ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். போன வாரமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, கார்டு என்பது அப்படின்னா என்ன? கார்டு என்பதுன்னா என்ன? ஒரு கீக்கு மேலே, ஒரு நோட்டுக்கு மேலே 2 அல்லது 3 அதுபோல் நோட்ஸ்களை, இன்னும் சொல்ல போனால் தமிழில் இந்த கட்டைகளை ஒரே நேரத்தில் அழுத்தி இல்லை அமுத்தி வாசிக்கிறது தான் நம்ம கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நோட்ஸாக நம்ம வாசிக்கிறது மெலடி அப்படின்னும், அதுக்கு பேர் மெலடி. இது போல் 2-3 நோட்ஸை சேர்ந்து அமுக்கி வாசிக்கிறது கார்ட்ஸ். ஸோ நம்ம அந்த நோட்ஸாக வாசிக்கிறது ஒரு நல்ல ஒரு மெலடி நமக்கு வந்து கொடுக்குது, நல்ல ஒரு மெலடின்னு அந்த நோட்ஸ் வாசிக்கிறது. ஆனால் அந்த கார்ட்ஸ் வாசிக்கிறது ஹார்மனி. ஹார்மனின்னு சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து பாடுறது, அதுதான் ஹார்மனி அப்படின்வோம். ஹார்மனினாவே இப்போ பாட்டு பாடுறாங்க, ஒருத்தர் மட்டும் பாடுறாங்க அப்படின்னா அது லீடு வோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பாடுறாங்க, அவங்களோட கூட இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்து 2 பேர் ஆல்டோ, 2 பேர் டெனரு, இது போல் சேர்ந்து பாடும்போது எல்லோரும் சேர்ந்து பாடுறாங்கன்னா அது ஹார்மனி அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து ஒரே இசைவாக பாடுறாங்க அப்படின்னு. அந்த பாடும்பொழுது ஆளாளுக்கு ஒரு ஸ்கேலில் பாடுறதில்ல, அதெல்லாம் இணைஞ்சு போகிற மாதிரி பாடுறது, அதான் ஹார்மனின்னு சொல்லுவோம். அதே போல் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வாசிக்கும் பொழுது அந்த கார்டு எதோ கீ அழுத்தாமல் அந்த 3 நோட் கார்டு வாசிக்கிறோன்னா அது இந்த மெலடியோடு இணைஞ்சி அந்த கார்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சி நல்ல ஒரு இசை வந்து நமக்கு கொடுக்குது. இதுதான் கார்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ப்ரோக்ரஷன்னா என்ன? ப்ரோக்ரஷன்னா ப்ராக்ரஸ் ஆகுது. ப்ராக்ரஸ் அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் அடுத்து எப்படி அது வளருது, இல்லை அடுத்து என்ன மாற்றங்கள் அடையுது. ஒரு சி மேஜர் பாட்டு அப்படின்னா சி மேஜர்லேருந்து வேறு எந்தெந்த கார்டுக்கு அது போகுது. ஸோ அந்த கார்டு ப்ரோக்ரஷன். இந்த கார்டு ப்ரோக்ரஷன் ஃபிக்ஸடாக அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டுக்கு ஏற்றது போல் கார்டு ப்ரோக்ரஷனுடைய ஃபார்மேட்டு மாறும். ஒரு பாட்டுக்கு சிஎஃப்ஜின்னு வரும், இன்னொரு பாட்டுக்கு சிஜிஎஃப்னு வரும். ஸோ அந்த ப்ரோக்ரஷன் வந்து பாட்டுக்கு மாறும். அதோட டியூனை பொறுத்து, ராகத்தை பொறுத்து, நோட்ஸை பொறுத்து மாறும். ஓகே, அதுதான் ப்ரோக்ரஷன் அப்படின்னு. அப்போ இந்த கார்டு ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மனியோடு சேர்ந்து நல்ல ஒரு பயணத்தை, ஒரு ட்ராவலை வந்து நமக்கு வந்து உருவாக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக்காக கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ எப்படி வந்து இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகுது, சரியா? ஸோ ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 7 நோட்ஸ் இருக்குது, சரியா? 7 நோட்ஸ் இருக்குது. ஒரு கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 நோட்டு தான். ஆனால் அந்த 3 நோட்டுமே அந்த ஸ்கேலோட மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி மேஜர் கார்டுக்கு நம்ம பார்த்தோம் போன வாரம் இல்லையா? ஸோ சி மேஜர் கார்டில் சி மேஜர் ஸ்கேலில் 7 நோட்ஸ் CDFGAB. நம்ம ஒரு கார்டு வாசிக்கிறோம், எந்த கார்டு வந்து இந்த சி மேஜருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா எந்த ஒரு கார்டாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கிற கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த சி மேஜர் ஸ்கேலில் 7 நோட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்டை நம்ம சி மேஜர் பாட்டில் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். சரி, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மைனர் கார்டு ப்ரோக்ரஷன், எப்படி நம்ம மேஜருக்கு வந்து ஃபேமிலி கார்டு பார்த்தோம், அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம், அப்புறம் நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் பார்த்தோம். அதே போல் தான் எதுக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலி கார்டு, ரெண்டாவது ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ், மூன்றாவது நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ். நம்ம வந்து மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர்னு பார்ப்போம், மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர். நம்ம அந்த ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தனி பாடம் எடுத்திருப்போம். ஸோ அதுதான் அப்படியே இங்கே பார்ப்போம். ஸோ மேஜர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டு இன்னொரு மேஜர் கார்டு தான். அதே போல் மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டு இன்னொரு மைனர் கார்டு தான். ஓகே, ஸோ மைனர்
ஃபேமிலி கார்டு. ஒரு மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு மைனர் கார்டு, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற இன்னொரு மைனர் கார்டு தான் ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ சி மைனர் ஸ்கேல். சி மைனர் ஸ்கேல் என்ன? சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். இப்போ இந்த சி மைனர் இது ஃபேமிலி, சி மைனர் ஸ்கேல். சி மைனர் ஸ்கேலில் சி மைனர் கார்டு அப்படின்னு சொல்லும்போது ரூட் கார்டு 1, 3, 5. அப்போது 1ல் சி இருக்குது, 3ல் இ ஃப்ளாட் இருக்குது, 5ல் ஜி இருக்குது. அப்போது சி, இ ஃப்ளாட், ஜி அப்படிங்கிறது தான் சி மைனர் கார்டு. சரி, அப்போ வேறு என்ன மைனர் கார்டு வந்து ஃபேமிலி கார்டாக இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து மற்ற 11 மைனர் கார்ட்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்ன மைனர் கார்டு வந்து சி மைனருக்கு வரும் ஃபேமிலி கார்டு. வேறு மைனர் கார்டு என்னென்ன மைனர் கார்டு வந்து இந்த சி மைனர் கார்டில் வரும், இல்லை இந்த ஸ்கேலில் இருக்குது. ஸோ ஒரு கார்டுக்கும் 3 நோட் இருக்குது. பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க பார்ப்போம். எஃப் மைனர். எஃப் மைனரில் எஃப், ஏ ஃப்ளாட்டு, சி. எஃப் இருக்கா? ஆமாம், 4th நோட்டில் எஃப் இருக்குது. ஏ ஃப்ளாட் வந்து 6th நோட்டில் வருது. சி வந்து 1st நோட்டில் வருது. ஓகே, எஃப் மைனர். ஓகே, அதே போல் ஜி மைனர் சொல்லியிருக்கிறாங்க. ஜி மைனர், ஜி வந்து இருக்கா? ஜி வந்து 5th நோட்டாக வருது. பி ஃப்ளாட் வந்து 7th நோட்டாக வருது. டி வந்து 2nd நோட்டாக வருது. ஓகே, எஃப் மைனர் ஃபேமிலி கார்டு வருது. அதே போல் ஜி மைனரும் சி மைனருடைய ஃபேமிலி கார்டு. அது 2 தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் வராது. வேறு எந்த கார்டு வருதா? வேறு எதுவும் வராது. ஸோ 2 தான். ஸோ எப்படி 2 மேஜர் கார்டு தான் ஃபேமிலிக்கு வந்தது இல்லையா, அதே போல் மைனருக்கும் 2 ஃபேமிலி கார்டு தான். ஓகே, ஸோ அப்போது சி மைனருடைய ஃபேமிலி கார்டு, சி மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 கார்டு என்னென்ன? எஃப் மைனர், ஜி மைனர். ஓகே, ஸோ அப்போது சி மைனர் சி, இ ஃப்ளாட், ஜி. எஃப் மைனர் எஃப், ஏ ஃப்ளாட், சி. ஜி மைனர் ஜி, பி ஃப்ளாட், டி. அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்டு அப்படின்னா 2 கார்டு என்னென்னா எஃப் மைனர், ஜி மைனர். சி மைனர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மைனர் கார்டு. நான் சொன்னது போல் மேஜர் கார்டில் இப்போ சி மேஜர் அப்படின்னா சி, எஃப், ஜி. அந்த 3 சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், இந்த 3 மேஜர் கார்டு வச்சு நம்ம முழு பாடலுக்கும் நல்லாவே வாசித்து முடிக்கலாம், போதுமானதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ சி மைனரில் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி கார்டு 3 கார்டு போதும், நம்ம பாட்டு முழுக்க வாசிச்சிடலாம். நம்ம பாட்டு போகிறப்ப அதை நான் சொல்லுவேன், நம்ம வந்து வாசித்து பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். நமக்கு வந்து எப்படி இந்த 3 கார்டில் பாட்டு முழுக்க வாசிச்சிடலாமா எப்படி அப்படின்ற கேள்வி இருந்தது அப்படின்னா அதற்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். இப்போ சி மைனரில் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா இப்போ இந்த மேலே 7 நோட்ஸ் பார்க்குறீங்களா, சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். இந்த 7 நோட்ஸ் தான் அந்த பாட்டு முழுக்க இருக்கும், வேறு எந்த நோட்ஸும் வராது. ஆக்சிடென்டல் நோட்ஸ் வந்தாலே ஒழிய, அதை நம்ம தனியாக இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த 7 நோட்ஸ் தான் மாறி 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 வரும். அப்போது இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்டில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த 3 கார்டையே மாற்றி மாற்றி வாசிச்சிடலாம். பாருங்கள், சி மைனர் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு சி வருதா, அதே போல் சி மைனர் கார்டில் சி வருது, எஃப் மைனர் கார்ட்லேயும் சி வருது. ஓகே, அடுத்து 2வது நோட்டாக டி இருக்கா, அது பார்த்திங்கன்னா ஜி மைனரில் வந்துடுது. அடுத்து 3வதுல இ ஃப்ளாட் இருக்கா, இ ஃப்ளாட் வந்து சி மைனரில் வந்துடுது. 4வது நோட்டாக எஃப் இருக்குதா, ஓகே, ஸோ எஃப் மைனரில் எஃப் வந்துடுது. அப்புறம் 5வது நோட்டாக ஜி இருக்குது, இது சி மைனரில் வந்துடுது, ஜி மைனர்லேயும் வருது. 6வதாக ஏ ஃப்ளாட் இருக்குது, அது ஏ ஃப்ளாட் பார்த்திங்கன்னா எஃப் மைனரில் வருது. 7வதாக பி ஃப்ளாட்டு ஜி மைனரில் வருது. ஸோ அப்போது இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 கார்டுக்குள்ளே வந்துடுறதுனால இந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் பாட்டு இருக்க போகிறதுனால இந்த 3 கார்டே நமக்கு போதுமானது, பாட்டு முழுக்க நம்ம என்ன பண்ணலாம், வாசிச்சிடலாம். ஆனால் எங்கே எஃப் மைனர் வரும், எங்கே ஜி மைனர் வருங்கிறத நம்ம அப்புறம் கரெக்டாக நம்ம வாசிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ். ஸோ சி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் என்ன அப்படின்னா இ ஃப்ளாட் மேஜர். நீங்கள் ரிலேட்டிவ் சார்ட் போட்டிருந்தீங்கன்னா நோட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு.
கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் இ ஃப்ளாட் மேஜர். ஓகே, ஸோ நம்ம மேஜர் டு மைனர் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது மேஜரில் வந்து 6th நோட் சிடிஇஎஃப்ஜி ஏபிசி அந்த 8 இருக்குல்ல, அந்த 6th நோட் வந்து அதோடைய மைனர். சி மேஜரில் சிடிஇஎஃப்ஜிஏ, ஏ வந்து 6வது நோட்டாக வரும். அப்போ ஒரு மேஜர் கார்ட்லேயும் அதோடைய 6வது நோட்டு ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். அதே போல் மைனர் டு மேஜர் போகிறப்பையும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா 3rd நோட். இப்போ இந்த சி மைனரில் பார்த்தீங்கன்னா C1 D2 இ ஃப்ளாட்டு 3. அப்போ மைனர் ஸ்கேலில் 3வது நோட்டு தான் அதோடைய ரிலேட்டிவ் மேஜர். இது அப்படியே எல்லாத்துக்குமே பொருந்தும், சரியா. ஸோ இப்போ சி மைனரில் பார்த்தீங்கன்னா சிடி இ ஃப்ளாட், அப்போ இ ஃப்ளாட் தான் 3வது நோட்டு. அப்போ சி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் இ ஃப்ளாட் மேஜர். எஃப் மைனர், அதே போல் எஃப் மைனர் பார்த்தீங்கன்னா எஃப்பில் ஆரம்பிக்கும். எஃப்லேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப்பு, எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்பு ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். அப்போ ஏ ஃப்ளாட் தான் 3வது நோட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே போல் எஃப் மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர் ஏ ஃப்ளாட் மேஜர். ஸோ ஜி மைனருக்கு ஒரு ஹோல் ஸ்டெப் ஏற்றிக்க வேண்டியது தான். எஃப்லேருந்து ஜி ஒரு ஹோல் ஸ்டெப், அப்போ ஏ ஃப்ளாட்லேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப் பி ஃப்ளாட் மேஜர். ஓகே, ஸோ அப்போ 3 ரிலேட்டிவ் மேஜர் வருது. என்னென்னா இ ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். ஸோ நம்ம மைனர் கார்டில் மேஜர் நிறையா யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதாவது மேஜர் கார்ட்ஸில் மைனரை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் மைனர் கார்ட்ஸில் மேஜர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறவங்க நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. மைனர் கார்டு வாசிக்கும் பொழுது நிறையா அதில் இந்த ரிலேட்டிவ் மேஜர் நிறையா ஆட் பண்ணும் பொழுது நல்லாவே இருக்கும். நானுமே நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிலேட்டிவ் மேஜர் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் மைனர் கார்ட்ஸில். அதே போல் மேஜர் கார்ட்ஸில் ரிலேட்டிவ் மைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும். பட் அதை காட்டிலும் மைனர் கார்டில் அதிகமாக அந்த ரிலேட்டிவ் மேஜர் யூஸ் பண்ணுவோம், நல்லாவே இருக்கும். லைவில் பாடும்பொழுது நம்ம பாடல்கள் போகிறப்ப அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ மேஜர் கார்டு ஃபேமிலி மைனர் கார்டு என்னென்ன சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். ரிலேட்டிவ் மேஜர் என்னென்ன இ ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். ஸோ நெக்ஸ்ட்டு நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ். நோட் சீக்வன்ஸ்னால் ஒரு நோட்டுக்கும் வரிசையாக வைப்போம். சிடி இ ஃப்ளாட், எஃப்ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சியில் ஆரம்பிக்கிறது சி மைனர் கார்ட்ஸ் தான் இல்லை. ஸோ சி இ ஃப்ளாட் ஜி. டி மேஜரில் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் வரும். டி மைனரில் டிஎஃப் ஏன்னு வரும். ஸோ அப்போ இங்கே ஏ இல்லை. ஸோ டி டிமினிஷ்டு தான் இது வரும், டி ஆரம்பிக்கிற மாதிரி வரும். ஸோ சிக்கு சி மைனர், டிக்கு டி டிமினிஷ்டு. அது இ ஃப்ளாட் தான் சொன்னேன், அது ரிலேட்டிவ் மேஜர்னு. அப்போ இ ஃப்ளாட் மேஜர். எஃப் 4th எஃப் மைனர், ஃபேமிலி கார்டு பார்த்துருப்போம். ஜி வந்து ஜி மைனர். ஏ ஃப்ளாட்டுக்கு ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட்டுக்கு பி ஃப்ளாட் மேஜர். ஸோ இதே பேட்டர்ன் தான் எல்லா ஸ்கேலுக்கும் ஃபாலோ ஆகும். எல்லா கார்டுக்குமே நோட் சீக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனரில் ஆரம்பிக்கும், 2வது டிமினிஷ்டு வரும், அப்புறம் ஒரு மேஜர், அப்புறம் 2 மைனர் 2 மேஜர். இந்த ஃபார்மேட் தான் எல்லா கார்டுக்குமே அந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். நோட் சீக்வன்ஸில் நோட்டு மாறும், ஆனால் அந்த மைனர் டிமினிஷ்டு மேஜருங்கிறது அப்படியே தான் இருக்கும். நோட்டு சிடிங்கிறது ஒரு ஹோல் ஸ்டெப் தகுந்தது போல் மாறும். ஆனால் இந்த மைனர் மேஜர் டிமினிஷ்டுங்கிறது கரெக்டாக அந்த இடத்துல தான் வரும். இப்போ இந்த டிமினிஷ்டு 2வதாக வருதா, எல்லா கார்ட்ஸுமே 2வதாக வந்துடும். ஸோ அது ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்டு என்னென்ன சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். அதே போல் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் இ ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். அடுத்து நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் சி மைனர், டி டிமினிஷ்டு, இ ஃப்ளாட் மேஜர், எஃப் மைனர், ஜி மைனர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர். ஸோ இதுதான் சி மைனர் கார்ட் ப்ரோக்ரஷன். எத்தனை 3 6 7 ஒரு 7 கார்டு வந்து பார்த்துருக்கோம், சரியா. ஓகே, அப்போ இந்த சி மைனரில் இவ்வளோ கார்டு தான் ப்ரோக்ரஷனில் வருமா, 7 கார்டு தான் வருமா அப்படின்னா கிடையாது, இதை விட அதிகமாக வரும். நம்ம மேஜரில் பார்த்தது போலயே ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் இன் சி மைனர் 46 கார்டு. இதுக்கு அதிகமாகவும் நம்ம வாசிக்கலாம்.
சி மைனர், சி மைனர் 8th, சி மைனர் 7th, சி 6th, சி 5th, சி sus 4, சி sus 2, சி add 9, டி diminished, இ ஃப்ளாட்டு, இ ஃப்ளாட் 8. ஸோ நம்ம சாங் போகிற கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோவும் கண்டிப்பாக வாசிக்கணுமா? கட்டாயம் கிடையாது. நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணும்பொழுது நமக்கு தேவையானது என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நம்மளுடைய யூனிஃபார்மிட்டி மாதிரி இல்லாமல் நம்மளுடைய யூனிக்னஸ் இருக்கும். ஓகே, ஸோ நல்லாயிருக்கும். அது வாசிக்கிறவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. ஸோ அப்போ இவ்வளோ கார்ட்ஸ் வாசிக்க முடியும், பாசிபிள் இருக்குது. இன்னும் நிறையா கார்ட்ஸ் கூட இருக்குது. பட் இதுவே அதிகம்தான். நம்ம எல்லா கார்டையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நம்ம லேர்ன் பண்ணி ஒன்று ஒன்று அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு நம்மளோட பிளேயிங்கில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ இது ஆல் பாசிபிள் கார்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஸோ டி மைனர் ஃபஸ்ட்டு டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி ஒரு பி ஃப்ளாட். ஸோ இப்போ பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஃபேமிலி கார்டுனா என்னென்ன ஃபேமிலி கார்டு வந்து டி மைனருக்கு வருது? யூ கேன் see the screen and please comment. பொறுமையாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன கார்டு வரும்? ஜி மைனர். ஸோ ஜி மைனரில் என்ன வருது? ஜி நோட் இருக்குது. இதில் ஜி இருக்கா? 4th நோட்டாக ஜி இருக்குது. பி ஃப்ளாட் இருக்குது. 6வது நோட்டு பி ஃப்ளாட் இருக்குது. ஓகே, அப்புறம் டி இருக்குது. ஃபஸ்ட்டு டி வருது. ஓகே, ஸோ அப்போது ஜி மைனர் வரும். அடுத்து வந்து ஏ மைனர் சொல்லியிருக்கிறாங்க. ஏ மைனர்மா ஏ 5வது நோட்டாக ஏ இருக்குது. அப்புறம் சி 7th நோட்டு சி இருக்குது. அப்புறம் இ 2nd நோட்டாக இருக்குது. ஓகே, அப்போது ஜி மைனர், ஏ மைனர். ஸோ இப்போ டி மைனர் ஃபேமிலி கார்டுக்கு என்னென்ன கார்டு? ஜி மைனர், ஏ மைனர். வெரி குட். ஓகே, ஸோ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ் வரும்? ஜி மைனர், ஏ மைனர். ஜி மைனருக்கு ஜி, பி ஃப்ளாட், டி. ஏ மைனருக்கு ஏ, சி, இ. அப்போ இந்த 3 ஃபேமிலி கார்டே நமக்கு ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக வாசிக்க போதுமானது. அது எப்படி? ஏற்கனவே சொன்னது தான். ஒரு பாட்டு அப்போ டி மைனரில் ஒரு பாட்டுன்னா இந்த மேலக்க 7 நோட்ஸ் தான் மாறி மாறி வரும். இந்த 7 நோட்ஸு இந்த 3 கார்ட்லேயும் வந்துடுது. அப்போ 7 நோட்ஸ் வரனால இந்த 3 கார்டையே மாற்றி மாற்றி நம்ம வாசித்து நம்ம பாடல் முழுக்க வாசிக்கலாம். அது போதுமானது. இட்ஸ் இனஃப். அதுக்கு மேல் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இன்னும் நல்லா கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் மாற்றி ரிலேட்டிவ் மேஜர், அப்புறம் இந்த சஸ் கார்டு எல்லாம் வாசிக்கலாம். சரி, அது எப்படின்னா உங்களுக்கு எளிமையாக போகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு தோசை ஊற்றுறாங்க. தோசை ஊற்றி அதுக்கு ஒரு சைடு வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் அதே தோசையில் வெறுமனே மாவு மட்டும் ஊற்றாமல் மேலே எதையாவது ஒரு முட்டையை ஊற்றி விட்றோம். இல்லை இன்னும் ஏதாவது ஒரு தக்காளி தோசை, இல்லை வேறு ஏதாவது தோசை, அந்த மசாலா சம்திங் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ண அது ஃப்ளேவராக இருந்தாலும் சரி, இல்லை அதை ஒரு கீரையை கொஞ்சம் அரைச்சி ஊற்றி போடுறது, இந்த போல் ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ண அதில் டேஸ்ட் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே போல் தான். ஆனால் தோசை போதும். நம்ம பசிக்கு வெறும் மாவு தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் போதும் தான். ஆனால் அதே தோசையில் இந்த மாதிரி ஐட்டங்களை ஆட் பண்ண இன்னும் டேஸ்ட்டு, அதுவும் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஸ்மெல் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல ஃபுட்டு. அதே போல் தான் ஒரு பாட்டுக்கு இந்த 3 கார்டு போதுமானது, இனஃப். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த அழகு கொடுக்கறதுக்கு ஒரு இம்ப்ரவைசேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. நம்ம எங்கே ஃபீல் பண்ணுறோமோ அங்கே நம்ம கார்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரிலேட்டிவ் மேஜர், சஸ் கார்டு, மைனர் 7th, மேஜர் 7th, இந்த போல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ், இல்லை ஆட் 9 நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மேஜர் என்னென்ன மேஜர் வரும்? டி மைனரோட ரிலேட்டிவ் மேஜர் என்ன? நான் சொன்னது போல் 3rd நோட் மைனர் ஸ்கேலில் அதோடைய 3rd நோட்டை தான் அதோடைய ரிலேட்டிவ் மேஜர். இப்போ 3rd நோட் பார்த்தீங்கன்னா டிஇஎஃப் இருக்கா? அப்போது டி மைனரோடைய ரிலேட்டிவ் மேஜர் எஃப் மேஜர். அதே போல் ஜி மைனர்
ஜி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் பி ஃப்ளாட் மேஜர். அதே போல் ஏ மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் சி மேஜர். நம்ம சிக்கு பார்த்துருப்போம், சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். அப்போ ஏ மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் சி மேஜர், வைஸ் வர்சான்னு சொல்லுவேன். எப்படி ரெண்டு ஒன்று கொண்டு தானே தொடர்புடையது. ஓகே, அப்போ என்னென்ன மேஜர் வருது? எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். ஓகே, ஸோ தான் ரிலேட்டிவ் மேஜர். அடுத்து நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ். நான் சொன்னது போல் மைனர் டிமினிஷ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும், நோட் மட்டும் மாறி இருக்கும். ஸோ டியில் ஆரம்பிக்கிறதுனால டி மைனர், அடுத்து இ வரும்போது இ டிமினிஷ்டு, மூணாவது எஃப் வரும்போது எஃப் மேஜர், ஜி வரும்பொழுது ஜி மைனர், ஏ வரும்பொழுது ஏ மைனர், பி ஃப்ளாட் வரும்பொழுது பி ஃப்ளாட் மேஜர், சி வரும்பொழுது சி மேஜர். ஸோ இது நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காக தனியாக அப்படி எழுதுகிறோம்? அந்த மூணே போதுன்னா டிமினிஷ்டு மட்டும் ஆட் ஆகுது, மற்றெல்லாம் அப்படியே தான். இது வந்து ஒரு ஸ்கேல் மனப்பாடம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மற்ற விஷயத்தில் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்கோ. இப்போ ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேல் இருக்குது ஒரு நோட் வச்சுமே டக்குன்னு கார்டு எடுக்கலாம். இது போல் விஷயங்களுக்கு உதவி செய்யும். அதனால தான் தனித்தனியாக நம்ம ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மேஜர், அந்த ஆறு கார்டுமே இதில் இருக்கும். 3 மைனர் இருக்கும், 3 மேஜருமே இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டி மைனர் ஸ்கேல், டி மைனர் ஃபேமிலி கார்டு, டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் எஃப் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். நோட் சீக்வன்ஸ் கார்ட்ஸ் டி மைனர், இ டிமினிஷ்டு, எஃப் மேஜர், ஜி மைனர், ஏ மைனர், பி ஃப்ளாட் மேஜர், சி மேஜர். ஸோ இதுதான் டி மைனருடைய கார்ட்ஸ். கார்டு ப்ரோக்ரஷன். இந்த கார்டு ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது பாட்டி ஏத்தாப்பில் மாறும். ஆல் பாசிபிள் கார்ட்ஸ் இதுக்குமே 46 அண்ட் மோர், 46 மாதிரி அண்ட் மோர். அவ்வளோத்தையும் நம்ம ஒரு பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் போட்டு ஜின்னு வாசிக்க முடியாது. பட் இல்லை, ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது லிசனிங்கு நல்லா இருக்குதோ அது நம்முடைய சாய்ஸ் தான். லைவில் வாசிக்கும் பொழுது கார்டு மேட்ச் ஆகிற கார்டு, ஒரு 3-4 கார்டு ஒரு இடத்துல மேட்ச் ஆகுதுன்னா நமக்கு எது லிசனிங்க்கு இதாக இருக்குதோ அதை இட்ஸ் வந்து அது வாசிக்கிறவங்களுடைய சாய்ஸ். அந்த 3 பாசிபிள் கார்டில் எது வேணால் அவங்க வந்து வாசிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் 2 பார்த்துருக்குறோம். ஸோ 12 2 பார்த்தோம். மீதி 10 எப்போதும் போல் நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பிடுங்க. அதே போல் எக்ஸசைஸ் வாசிக்கிறது இதுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. 12 15 18 சி மைனர் மட்டும்தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். குரூப்பில் பிரதர் போடுவாங்க. சிலேருந்து பி வரைக்கும் மட்டும் வாசிங்க, சரியா? ஸோ வாசிக்கும் பொழுது இப்போ அக்கம்பனிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா லெஃப்ட்டும் கார்டு வந்து மாற்றி வாசிங்க, சரியா? ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லெசன் ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த மைனர் கார்டு ப்ரோக்ரஷனில் ஓகே, எந்த டவுட்ஸுமே இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இந்த யூடியூப்பில் ஜே ஜெனரேஷனில் ஸ்லோவாக கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்றைக்கு சனிக்கிழமை நைட் எடுக்கலாமா? எடுத்தால் அதாவது ஜென்ரலாக கேட்குறேன், எல்லாருக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சாட்டர்டேஸில் நைட் எடுக்கலாமா, இல்லை வேறு என்றைக்கு எடுத்தால் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கும்? 9 o'clock இந்த மாதிரி எடுக்கலாம்ல, 9 PM எவ்ரி சாட்டர்டே அப்படி வச்சா. ஸோ வேறு எதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு யூடியூப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு? ஸோ இது போல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம், நோட்ஸ் நான் பிடிஎஃபாக கொடுத்துடலாம். பிடிஎஃப் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் முடியல, ரெடி பண்ணிடலாம். அது ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எவ்ரி சாட்டர்டே 9 PM. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஷீட் மியூசிக் ஷோர் ஷீட் மியூசிக் வந்து அது ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சுட்டு அவங்களுமே கேட்டாங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னே. கொஞ்சம் பிஸியாக ஓடிட்டுருக்கனால இதாக இருக்குது. இப்போது ஃபெப்ரவரி வந்துருச்சு. ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷீட் மியூசிக் எடுப்பேன். ஆனால் அந்த ஷீட் மியூசிக் வந்து கீபோர்ட் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீபோர்ட் கிளாஸ் முடிச்சுட்டு ஷீட் மியூசிக் போனீங்கன்னா அதுவும் நம்ம எடுப்போம் யூடியூப்லேயும். பட் இப்போ வந்து கீபோர்டு கிளாஸு யூடியூப்பில் அந்த கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த பேட்ச் நீங்கள் முடித்தோடனே கூட நம்ம
மியூசிக் ஷீட் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் கூகுள் மீட்லேயே. அதே போல் ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கேட்டாங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கணும், பட் ஓகே இப்போ உங்களுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கு சேர்த்தே கூட மியூசிக் ஷீட் நம்ம எடுக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான், நம்ம ஜஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஏன்னா ஆல் அபவுட் கவுண்டிங் நம்ம என்ன சொல்கிறது கவுண்ட் பண்ணோம், ஒரு மேக்ஸ் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கவுண்டிங் மாதிரி இருக்கும். நமக்கு இந்த கீபோர்டு கற்றுக்கிட்டு போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நம்ம போகிறதுக்காக டேரெக்டாக நம்ம அதிலே போகும்பொழுது ஸ்கேல்னா என்ன கார்டுனா என்ன, அப்போ அதை அந்த ஷீட் மியூசிக்கில் பார்க்க ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும். இது படிச்சுட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த பேட்ச் முடித்தோடனே நம்ம ஷீட் மியூசிக் எடுப்போம் நம்ம குரூப்பில். நான் அப்டேட் பண்ணுவேன், ஓகேவா. அதை முடிச்சுட்டு மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குது, அதுவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கீபோர்ட் கிளாஸ் முடிச்சுட்டு மியூசிக் ஷீட் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஏன்னா மியூசிக் ப்ரொடக்ஷன்னு போகும்பொழுது எல்லாருக்குமே அது பாசிபிளாக இருக்காது. ஏன்னா டைம் வேணும், அது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ரெக்கார்டிங் அந்த மாதிரி போகிறோன்னா மற்றபடி கீபோர்ட்லேயே நம்ம பண்ணலாம். கீபோர்ட்லேயே சில கீபோர்டில் மைக் போடுற மாதிரி இருக்குது, அதிலே போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது எடிட் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ எஸ் சீரீஸில் 770 975 எஸ்எக்ஸு இதிலெல்லாம் மைக் அதிலே நம்ம வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவே டிஏடபிள்யூ மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி கூட பண்ணலாம். ஆனால் மற்றபடி சின்ன கீபோர்டு வச்சுட்டு நம்ம சர்ச் லைவில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே அது வந்து ஏற்றது கிடையாது. ஆனால் கீபோர்டு கிளாஸும் மியூசிக் தியரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து அதை நான் என்ன சொல்கிறது இன்சிஸ்ட் பண்ணுவேன், லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு. பிஎஸ்ஆர் E473 நம்ம என்ன சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் ரெக்கார்ட் பண்ணலாம், பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அது நம்ம இந்த வாசிக்கிறது ஆடியோவை அப்படியே, ஏன்னா மைக்கு போடுற மாதிரி இருக்காது. மைக் இல்லைன்னா கஷ்டம் தான், ஏன்னா மைக்கு தனியாக போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். தனியாக போட்டு ரெக்கார்ட் பண்ணோன்னா நம்ம மிக்சரில் இருந்து அவுட் எடுத்து எதில் போட போகிற கண்டிப்பாக லேப்டாப் இருக்கிற மாதிரி வேணும், இல்லாட்டி டிஜிட்டல் ரெக்கார்டர் வேணும். அப்படியே டிஜிட்டல் ரெக்கார்டர் வந்தாலும் நம்ம டிஜிட்டல் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம எதில் போட்டு எடிட் பண்ணுவோம் இல்லையா, 2யும் சேர்க்கணும், மியூசிக் அதையும் சேர்க்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பேசிக் லேப்டாப்பாக அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் மைக் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வர இ சீரீஸில் E463 அந்த மாடலில் ஏதோ மைக் போடுற மாதிரி வந்துருக்கு. ஸோ அது ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்தால் அதில் வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாடல் கேட்டிங்க மறந்துட்டேன். E473 ஆமாம், E473 மைக் வந்திருக்குல்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில்ல. நான் செக் பண்ணிட்டேன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா லேட்டஸ்ட் மாடலு. நான் ஏன்னா அந்த கீபோர்டை பார்க்கல, யாரும் வாசித்து நான் பார்க்கல. பார்ப்போம், யூடியூப்பில் பார்ப்போம். ஆனால் மைக் இருந்ததுனாவே உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதிலே போட்டு பண்ணுறதுக்கு. ஆனால் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், மீடியா எடிட்டிங் மாதிரி அதில் இருக்குதா அப்படின்னா நம்ம ட்ராக் ரெடி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு பட் ஜஸ்ட்டு வெறுமனை பாடி ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து வாசிக்கிட்டே பாடுறப்போ ரெண்டு கவனம் இருக்கும், கவனம் சிதறும். மிடி ரெக்கார்ட் மாதிரி மிடி பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. ஸோ அது மூணாவது அதுதான். ஸோ நான் டீச் பண்ணுறது கீபோர்ட் லெசன், அடுத்து மியூசிக் தியரி, அடுத்து மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் மாதிரி பண்ணலான்னு யோசிச்சிருக்கிறேன். மியூசிக் ஷீட் இன்னும் ஆரம்பிக்கலை, மேபி இந்த பேட்ச் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிப்பேன், இல்லாட்டி முடிகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த பேட்ச் வரும்போது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான். ஓகே, ஸோ இன்னையோட நமக்கு இந்த பேசிக் தியரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த லெசன் வரைக்கும் முன்னாடி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னா டவுட்ஸ் வந்தாலும் சரி, நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாதவங்க வந்து பண்ணிடுங்க. அதே போல் அதில் ஒரு காலம் பார்ப்பீங்க, என்ன பண்ணுறேன் ஆல் பாயிண்ட்ஸா டோட்டல் என்னமோன்னு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பேர், ரோல் நம்பரு, பக்கத்துலேயே பாயிண்ட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் 18 20 அசைன்மெண்ட் இருக்குது. அதை ரைட்டிங்னா ரைட்டிங் ஒரு அசைன்மெண்ட், வீடியோனா வீடியோ அசைன்மெண்ட் 2 3 4 இது போல் கவுண்ட் பண்ணி இது வரைக்குமே 20 வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சேர்த்தா மேபி 22 வரலாம். டோட்டல் ஸ்கோர், தேங்க்யூ பிரதர், டோட்டல் ஸ்கோர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட் மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிடுங்க. சப்போஸ் சில பேர் வந்து
ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு செகண்ட் அசைன்மெண்ட்லாம் அனுப்பலை, லேட்டஸ்ட்டாக அசைன்மெண்ட்லாம் அனுப்பியிருக்கீங்க, இப்போ இருக்க அசைன்மெண்ட்லாம். அப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்க அசைன்மெண்ட் தான் அனுப்பிட்டோமே, அப்போ அதை அனுப்ப வேண்டாம், அப்படி இல்லை, நீங்கள் அதையுமே வாசித்து அனுப்புங்க. சரியா? பாக்கி இருந்தாலும் ஸோ அது மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்கோர் அப்போ செக் பண்ணிக்கோங்க, டோட்டல் ஸ்கோரை செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் நான் வந்து அப்டேட் பண்ண மாதிரினாலும் சொல்லுங்கள், நான் வந்து அப்போ அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அதையும் அப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்கள் பேர் மட்டும் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது ஒன்று சொல்லணும். அப்புறம் இந்த கீபோர்ட் கிளாஸுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கத்த சித்தமாக அதை நம்ம செய்வோம். ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சாங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே மேபி நோட்டுமே வச்சுக்கோங்க எப்போதுமே பக்கத்தில், நோட்டு கீபோர்டு. அடுத்த வாரம் கீபோர்டு அவர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க, திடீர்னு நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வாசிக்கிறதுக்கு வேணும். ஸோ நோட்டு, ஸோ நிறைய இனிமேட்டு வாசிக்க போகிறோம், அதே போல் கொஞ்சம் லேர்னிங் எல்லாமே நமக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜெபித்து கூட இந்த நாள் நிறைய செய்வோம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாள் வரைக்கும் கூட இந்த பேசிக் கீபோர்ட் லெசன்ஸை முடிக்க கிருபை செய்தீங்க. இன்னும் அநேக பாடங்கள் உண்டு, நாங்கள் அதை நேர்த்தியாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு உங்களுடைய நாமம் மகிமைக்காக இதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குற உங்களுடைய கருத்தில் நீங்கள் வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.